என்னென்ன தேவைப்படுறதோ இந்த மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு கூட என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்துக்கோங்க. தாராளமாக எடுங்க, கூச்சப்படவே மாட்டாங்க. என்ன வேணுமோ எடுத்துக்கங்க. ரச பவுட்ரு, சாம்பார் பொடியா கொடுங்க, 2 சாம்பார் பொடி. வேறு சூப்பர்க்கா, பர்ஃபெக்ஷன். போதுமா 2 ஷாம்புவா? பெருசாக இருக்குதா? ஒரு சந்துரு தான் யூஸ் பண்ணீங்களா? நல்லா இருக்குமா? உளுந்து தான் உளுந்து அம்மாவோட அப்பப்போ போகணும் கடைக்கு, அப்புறம் தெரியும் எதுவும் தெரியும். இது வந்து சீரகம் தானே? கரெக்டாக சொல்கிறேன். ரேட் எடுத்துக்கிங்களா? நல்லது, சத்து. மாதாம்னா ஒரு மூட்டை போதுமா? ஏன் இன்னொரு மூட்டை வாங்கிக்கணும்? 2 வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவை ப்ரோ காலேஜ் கிட் அப்படிங்கிற இந்த ஐடியில் தான் இவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி ஒருத்தங்க இருக்காங்க. அதாவது தன் மகனுக்கு ஒரு அரிய வகை வியாதி இருக்குது. அந்த வியாதியால் அந்த மகன் படுத்த படுக்கை ஆகிடுறாரு. 13 வயசுலேருந்து இப்போது 10 வருஷமாகுது அந்த மகன் படுத்த படுக்கையாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்குமே வந்து இப்போது இந்த ஃபேமிலிக்கு முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலிக்கிட்ட போய் இவர் கேட்கும்போது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி உதவி தேவை அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அயன் பண்ண தெரியும் தம்பி, எனக்காக ஒரு அயன் கடை மட்டும் வச்சு கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த வீட்டு வாடகையும் வந்து கட்டலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன வருமானம் வரணுமோ அதையும் நான் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வருமானம் இருந்தால் போதும், நான் 2 பிள்ளைகளையும் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உடனே இவருமே வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறாரு. என் கிட்ட தான் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? எனக்கு அயன் பண்ண தெரியும். ஒரு அயன் கடை வச்சு கொடுத்தா வீட்டு பக்கத்துலேயே அயன் பண்ணிட்டு பசங்களையும் பார்த்துட்டு சமாளிச்சுக்குவேன். அந்த உதவி மட்டும் நீங்க எனக்கு செஞ்சீங்கன்னா போதும். அயன் கடை வச்சு கொடுத்தா போதுமா? அயன் கடை வச்சு கொடுத்தா போதும். அப்ப நம்ம ஒரு கடை வைப்போம். அப்புறம் உங்களுக்கு வந்து 2 மாசம் வாடகை வந்து கட்டாம கொடுக்காம இருக்கா? 2 மாசம் வாடகை கொடுத்து நான் உதவி செய்யறேன். சரிப்பா, உதவி செய்வோமா? அதுக்கப்புறமா இவங்களை நேராக ஒரு கிராசரி ஷாப்க்கு கூட்டு போய் 2 மாதத்துக்கு வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் அவங்க மறுத்தாலுமே வந்து அதுக்கப்புறமா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் அரிசி ஷாப்புக்கும் கூட்டு போய் 2 மாதத்துக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து அதுக்கப்புறமா இவங்களை வழி அனுப்பி வைக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் முடிக்கும் போதே வந்து பி கைண்ட் டு ஆல் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காரு. ஸோ எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருங்க, பாசமாக இருங்க, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கொண்டு போகிறதில்ல. ஸோ இந்த அன்பும் பாசமும் நம்ம கூட என்றைக்குமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் இந்த வீடியோவை அழகாக முடிச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற இவருக்கு நிறைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கும் இவரை பாராட்டணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எங்களுக்கும் தெரிவிங்க. அண்ட் மறக்காமல் விஹேன் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.